விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது, பாரபட்சமான உள்கட்டமைப்பு, நிறுவனங்களை புறக்கணிப்பது ஆகியவை மோடி அரசின் மிக முக்கியமான 3 பலவீனங்கள் என்று ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்தியா டுடே கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ப. சிதம்பரம், மோடி தலைமையிலான பாஜக அரசின் 3 முக்கிய பலவீனங்களை பட்டியலிட்டார். முதலில் நிறுவனங்களை மோடி அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், குறிப்பாக சுற்றுச்சூழல் குழுக்களில் 60 முதல் 70% இடங்கள் காலியாக இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இரண்டாவதாக, ஏழை மக்களால் பயன்பெற முடியாத வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பு பாரபட்சமான முறையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில்களுக்காக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது என்று கூறிய ப. சிதம்பரம், ரயில் கட்டணமும் 30 முதல் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பென்ஸ் கார் ஓட்டுவதற்கு சாலைகள் அமைக்கும் மோடி அரசு கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில்லை எனவும் விமர்சித்தார். மூன்றாவதாக, மோடி அரசு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது என்று ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். விசாரணை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நள்ளிரவில் கதவை தட்டுவார்கள் என்ற அச்சம் தொழிலதிபர்களுக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், GST அதிகாரிகளும் தற்போது மக்களை கைது செய்து மிரட்டுகின்றனர் என்றும் விமர்சித்தார். GST துறையானது CBI அல்லது அமலாக்கத்துறை போன்று மாறிவிடுமோ என்ற பயம் அனைவர் மத்தியிலும் இருப்பதாகவும் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். அதே நேரத்தில் வாஜ்பாய் தொடங்கிய தங்க நாற்கர சாலை திட்டத்தை காங்கிரஸ் அரசை தொடர்ந்து மோடி அரசும் சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வதாகவும் பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.